உங்களுக்கு பயமா இல்லையா அதெல்லாம் பாக்குறதுலாம்? ஐயா இது என்ன பேர்ட்ஸ் ப்ரோ? இது மயில் புறா தான் ப்ரோ. மயில் புறாவா? ஓகே. மயில்ல புறா பாத்தீங்களா? அந்த மயில் மாதிரி விரிச்சிட்டு இருக்கும். ஓகே, புறா மாதிரி இருக்கும் ஆனா ஃபெதர்ஸ் மட்டும் மயில் மாதிரி. ஆமா, பேக் சைடுல பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். இப்போ இதெல்லாம் நார்மலா வீட்லயே வளர்க்கலாம். புறா எப்படி மெயின்டைன் பண்ற மாதிரி அந்த மாதிரி பண்ணலாம். ஆமா, இவ்வளவு நார்மலா இந்த நம்ம கம்பு பொட்டுக்கல் அந்த மாதிரி பொட்டு வீட்டுல எப்பயும் வளர்க்குற மாதிரி தான். ஆப்பிரிக்கன் லவ் பேர்ட்ஸ் ப்ரோ. ரிங் வெரைட்டி. ஆமா, அந்த கண்ணை சுத்தி பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஒரு வளைய மாதிரி வரும். அதுல நோட் பண்ணிக்கோ எல்லாத்துலயும் அந்த மாதிரி இருக்கும். அதுல நான் ரிங்லாம் இருக்கு, ரிங் இல்லாமலாம் இருக்கு. அந்த கண்ணை சுத்தி அந்த ரிங் இருக்காது, அந்த நான் ரிங். ஓ, அது மட்டும் தனிப்பட்டு தெரியுமா? ஆமா, ரிங் வரைக்கும் ரிங் இல்லாம இருக்கு. ஆமா, எல்லாமே காமனா வந்து ஆப்பிரிக்கன் லவ் பேர்ட்ஸ். ஆமா, எல்லாமே ஆப்பிரிக்கன் லவ் பேர்ட்ஸ். நிறைய வெரைட்டி இருக்கு கலர். இதெல்லாம் 4.5 வயசா ப்ரோ? ஆமா ப்ரோ, 4 வயசு ஜாக். இது எப்படி ப்ரோ மெயின்டைன் பண்றீங்க? ஸோ நார்மலா ஃபுட்டு வாட்டர் தான் ப்ரோ. தண்ணி அதிகமா குடிக்கும். ஒரு 10 லிட்டரு 5 லிட்டரு அந்த மாதிரி? அவ்வளோலாம் இல்லை, ஒரு 8-10. அதான் 8-10 ஆவரேஜா? 8-10. ஆமா, நம்ம என்னைக்குன்னா பார்த்தோன்னா கொஞ்சம் விட்டமினுக்கு டானிக் அந்த மாதிரி தண்ணியில கலந்து வைப்போம். ஓகே ஓகே, இந்த சத்து டானிக் மாதிரி. ஆமா. ஓகே, அடுத்து வந்து பிஞ்சஸ் வெரைட்டி. வாங்க ப்ரோ. எல்லாருமே இந்த ஜீப்ரா பிஞ்சஸ். குளிர் டைம்ல பாத்தீங்கன்னா குண்டு பல்ப் போடணும் எல்லாருக்குமே. ஆமா, ஹீட்ல இருக்கு. ஆமா, இவங்க வந்து குளிர்ல வந்து ரொம்ப இருக்காது ப்ரோ. குளிர்ல அதிகமா இருந்துச்சு செத்துருவாங்க அவங்க. ஆமா, ஆஸ்திரேலியா நல்லா குளிரா இருக்கும். ஆமா, இப்போ எப்படி 2 ஊருக்கு கிளைமேட் அடாப்ட் ஆயிடுமா? நம்மளுக்கு அடாப்ட் ஆயிடும் ப்ரோ. ஓகே, ஏன்னா ஆஸ்திரேலியா வந்து குண்டு பல்ப் போட்டுருவோம். ஓகே, இவங்க வந்து கேஜி எல்லாம் பாத்தீங்கன்னா பில்லு இருக்குல்ல, ஆமா, இந்த மாதிரி தான் எடுத்துட்டு போயிட்டு இந்த பானை வச்சு கட்டுவாங்க. அந்த பானையில பாரு அந்த பில்லு கூட இருக்கும். இவங்க இந்த காட்டுல எல்லாம் சுத்துறாங்கல்ல, காட்டுல சுத்தும் போது இந்த ஜாவாலாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த பில்லு தான் எடுத்துட்டு போய் கட்டும். இந்த மாதிரி சிட்டுக்குருவி எல்லாம் பாத்தீங்கன்னா நார் இருக்குல்ல, அதை எடுத்துட்டு போய் கட்டும். அதனால அவங்க நாரே உங்களுக்கு பில்லு. ஓ, அந்த கிளைமேட்டுக்காக இங்க அடாப்ட் பண்றதுக்காக நீ இப்படி போட்டுருக்கீங்களா? ஓகே, இப்போ இதுக்கு அப்புறம் மெயினான விஷயம் எலக்ட்ரிக் பேர்ட்ஸ் இல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா பேர்ட்ஸும் இருக்கிறது மெயினாக உள்ள பார்க்க போறோம். ஆமா, இது உள்ளதான் இருக்கும். ஓகே, போலாமா? இவங்களுக்கு வந்து ஃபுட் இருந்தா தான் ப்ரோ வருவாங்க. ஓ, இது சன்ஃப்ளவர் சீட் ஓகேவா? சீட் இருந்தா தான் வருவாங்க. எப்படி போய்ப்பா ப்ரோ? மைக் எடுத்துங்க. மைக் எடுத்து கையில வச்சுக்கோங்க. அவ்வளோதான் ப்ரோ. மக்காவ் அவ்வளோ மக்காவ். உங்க ஏரியத்துல லைஃப் ஸ்பேன் அதிகம் தான் ப்ரோ. குறைஞ்சபட்சம் 100 வருஷத்துக்கு மேல வாங்குவோம். 100 வருஷத்துக்கு மேலயா? எப்பா, 2 தலைமுறை இருப்பான் ப்ரோ. இப்போ இந்த பேர்ட்ஸ் எல்லாம் பார்த்துன்னு இதெல்லாம் இருக்குது, அது உங்களுக்கு எப்படி இருக்கு? நீங்க அதை எப்படி இந்த ஜாப் எப்படி நீங்க ஒரு எப்படி சொல்ல, இப்போ வெளியே போய் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், அந்த ஒர்க் ப்ரெஷர்லாம் இருக்கும், இங்கே அந்த மாதிரிலாம் பேர்ட்ஸை பார்த்துன்னு ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக எப்படி உங்களுக்கு ஜாலியாக தான் இருக்கும்? ஓகே ஓகே, ஒரு மாதிரி பீஸ்ஃபுல் லைஃபாக இருக்கும். அது எப்படி இப்போ நீங்கள் பார்ப்பீங்க? ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக உள்ள வருவீங்க, இல்லை நார்மலாக எப்படி உங்கள் ஒர்க் ஸ்டார்ட் ஆகும்? ஒர்க்கு நம்ம ஸ்டார்டிங் வந்தால் பார்த்தீங்களா, அதுலேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டு வரோம் எல்லாமே. எல்லாத்தையும் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வரும். டெய்லி ரொட்டீனாக இங்கே வந்து லாஸ்ட் டைம் வரும். மக்காவோட வந்து 2 வெரைட்டி இருக்கு. இது வந்து ப்ளூ அண்ட் கோல்டுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா கீழே எல்லோ இருக்கிறதுனால ப்ளூ அண்ட் கோல்டுன்னு சொல்லுவாங்க. இதில் ரெட்லாம் இருக்கு. ஆமாம், கலர் வேரியேஷன்ஸ். ஆமாம், இந்த ப்ளூ வருது இல்லை, அந்த இடத்துல எல்லாமே ரெட்டாக இருக்கும். ஆமாம், அதேமாரி இந்த எல்லோ வர இடத்துல க்ரீன் வரும். கிரே பேரட் அப்புறமோ அதை அப்படியே அப்சர்வ் பண்ணி அப்படியே பேசுவான். ஓ, ஸ்பெஷலி டேலண்டடா? ஆமாம், வாவ், நான் சொல்கிறேன் பாருங்க அப்படின்னு. பேசுயா வாட் இஸ் வாயில இது கெட்ட வார்த்தை மாதிரி இருக்குது. இதுனா நம்ம ஃபுட் ப்ரோ மெயின்டைன் பண்ணுவீங்க ஃபுல் அண்ட் ஃபுல்? அந்த சீட்ஸ் தானா? இது என்ன சீட்ஸ் ப்ரோ? சன்ஃப்ளவர் சீட்ஸ். ஆமாம், ஓகே. அதை வச்சு அப்படியே சாப்பிடுமா? பாரு எடுக்கிறான வாயில உடைப்பான் பாரு. ஓ, வச்சு அப்படியே சாப்பிடுவான். உங்களுக்கு சன்ஃப்ளவர் சீட்ஸ் தான் மெயின். இது வைப்போம், நிறைய ஃப்ரூட்ஸ்லாம் வைப்போம். ஃப்ரூட்ஸ், ஆப்பிள், மாதுளம்பழம், நிறைய எல்லா ஃப்ரூட்ஸும் வைப்போம் உங்களுக்கு. ஓகே ஓகே ஓகே. முக்கியமாக இந்த பெரிய பெரிய ப்ரீடுக்கெலாம் வந்து நட்ஸ் வைப்போம். நட்ஸ், ஆமாம், பாதாம், அந்த முந்திரி அந்த மாதிரிலாம். முந்திரி கொழுப்பு இல்லை. ஓகே ஓகே. கட்சி அந்த இடத்த வீக் ஆயிடும் போல. என் பேர் காக்கோ. இவனும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 100 வருஷத்துக்கிட்ட வரும். 100 வருஷத்துக்கா? 100 வருஷம் சொல்ற பாரு. சாரி, கரெக்டாக தான் லைஃப் ஸ்பேனு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கரெக்டாக 100 வரைக்கும் இருப்பான். இவன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவன் 70 கொஞ்சம் கம்மியாக தான். ஒரு 50-70 இல்லை 70 மேலே தான். 70 தான். 70 to 80 அந்த மாதிரி.
இவன் அதே மாதிரி பேசுவான், இவனும் அப்புறம் சொல்லுவான். ஜாலியாக விளையாடுவாங்க எல்லாரோட. இவனை டச் பண்ணலாம் ப்ரோ, அவனும் டச் பண்ண முடியும். ஓகே, வீட்லயே வளர்க்கலாம். நீங்க குழந்தை மாதிரி ப்ரோ. எங்க வீட்டுல வளர்த்துட்டு சிக்கல இருந்து டேர்ம் பண்ணி வளர்க்கும் போதே நீங்க என்னடா பேசணும் அப்படியே அப்சர்வ் பண்ணிட்டு அப்படி பேசுவாங்க. எனக்கு 5 வயசு ஆகுது. 5 வயசா? அதெல்லாம் ஸ்நாக்ஸ் பண்ணி நல்லா போட்டு நறுக்குறா. இப்போ இவங்கெல்லாம் இந்த மாதிரி பேர்ட்ஸ் நம்ம வீட்லயே வளர்க்கலாம். வளர்க்கலாம் ப்ரோ. ஓகே, அதேதான் அந்த சீட்ஸு ஃப்ரூட்ஸு. ஆமா, இவங்க இப்போ இந்த பெரிய பிரீடை பொறுத்த வரைக்கும் நிறைய ஃப்ரூட்ஸ் நட்ஸ் இதெல்லாம் வைக்கணும். ஓகே, நாங்கள் அது நம்ம ஸ்னேக் பார்க்க போகிறோம். பேர்ட்ஸ் பார்த்து போகலாம். இன்னும் கொண்டு போகலாமா? ஐயோ, கீழே குனிங்க பறந்துடும். குனிங்க அவ்வளோதான். ஓகே, இப்போ நம்ம கர்தா பார்க்குற மெயின் தீம் வந்து ஸ்னேக் ஹவுஸ். வாங்க உள்ள போய் என்னென்ன பாம்பு இருக்குன்னு பார்ப்போம். உள்ள பாம்பு உள்ள என்ன இருக்குது? எல்லாமே லாஸ்ட்ல தான் ப்ரோ இருக்கு. பயப்படாதீங்க. வாவ், என்னது இக்குவானா ப்ரோ? ப்ரோ இங்கேயே பார்த்து உள்ள போலாம். ப்ரோ பார்த்தே அப்படிதான், எல்லாமே டைம் தான். பரவாயில்ல ப்ரோ, நான் இங்கேயே பார்த்துருவேன். பரவாயில்ல ப்ரோ, அதை பார்த்தாலே நீ பயப்படவே தேவையில்ல, கையில பிடிச்சி தருவாடா. ப்ரோ நான் இங்கே வந்து பார்த்துருவேன். போய் டச் பண்ணிக்கோ. ஐயோ ப்ரோ, இதுக்கே நான் பூர்வம் ப்ரோ. அதான் ப்ரோ, நீங்களே காட்டி சொல்லு ப்ரோ. இப்ப என்னடா பிளான்ல இருக்கு நீ? அது பேர் என்ன ப்ரோ? இகுவானா. இகுவானா ப்ரோ. இவானா பக்கத்துல வந்து நின்னு. என் கால இவானான்னு வந்துட்டு. இகுவானா இவானா. ஆமா. ஒண்ணும் பிரச்சனை உள்ள வரலாம். எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. வெக்கமா இல்ல? வெக்கமா இல்ல? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. ப்ரோ நீங்களா பரவாயில்ல ப்ரோ, நான் இங்கே பார்த்துக்கிறேன் ப்ரோ. ப்ரோ சின்ன பசங்க ப்ரோ. கூச்சமே இல்ல. எல்லாமே வெளில இம்போர்ட் பண்ணி எல்லாமே இங்கே பிரீட் எடுக்கிறாங்க. குறைஞ்சபட்சம் 70 முட்டை கிட்ட எடுக்கும். ஆமா. ஓ, ஹீரோ லைஃப் ஸ்பேன் ப்ரோ ஒரு 40-50. இப்போ எவ்வளோ வயசு ஆகுது? ஏஜ் நம்ம கரெக்டாக தெரியாது. ஓகே, இல்லை இங்கே வந்து எத்தனை வருஷம் ஆகுது நீங்கள் பார்க்கலாம்? வந்து கரெக்டாக 4 வருஷம். 4 வருஷம். ஓகே, இப்போ நம்ம கர்தா பார்க்கில் அடுத்த செக்ஷனாக அக்வாரியம் பார்க்க வந்திருக்கோம். இதில் வந்து இதான் அலிகேட்டரா? இதுக்கு நேம் இருக்கு ப்ரோ? பேர்லாம் வைக்கலாம், நம்ம நம்ம ஏதாவது வச்சுக்க வேண்டியது. ஆமாம். ஓகே, அது இருக்குல்ல, அது என்ன ப்ரோ? இவன் வந்து கௌரவ மீன் ப்ரோ. இவன் பெருசாக வளரும். ஒன்றும் பெருசாக வளரும். இப்போ எத்தனை வெஜிடேரியன் சாப்பிடுவோம்? கேரட்லாம் சாப்பிடுவோம். கேரட்லாம் சாப்பிடுங்க. அது கீழே ஒன்று இவங்க ஒன்றா இருக்கிறாங்க. இப்போ இந்த பெரிய மீன்லாம் பார்த்தா சின்ன மீன் சாப்பிட்டோம், நம்ம தேங்க்லாம் சாப்பிடுறா. அவன் பாத்தீங்கன்னு சொல்லலாம், அவன் கடிப்பான். இவன் வந்து வெஜிடேரியன்ல. ஓ, இவன் மீனே வெஜிடேரியன். ஆமா, கேரட்லாம் சாப்பிடுவான். ஆமா, யூஸ் பண்ணி சாஃப்டான ஆளு. ஆனா சைஸ் மட்டும் கொஞ்சம் பெருசா இருக்கும். நல்லா பெருசா ஆகும். இப்போ எத்தனை வயசு அந்த மாதிரி சொல்லுங்களா? 6 மாசம் 3 மாசம்? அப்பனால ப்ரோ இது ஏஜ் அதிகமா. ஏஜ் அதிகமா நம்ம கணக்கெல்லாம் பண்ண முடியாது. ஆமா, ஏன்னா சின்னதுல இருந்து வளர்ச்சி லேட் ஆகும். பெருசு வளர. ஓகே, அதனால ஏஜ்லாம் நமக்கு தெரியாது. கண்ணே பாருங்க சூப்பரா எல்லோ கலர்ல ரெட் கலர் ஷேடு. இவனா ரஜிடான ஆளு, நான்வெஜ் காரன். அலங்கேட்டர் இவனுக்கு பேர்லாம் இல்லையா ப்ரோ? தனியா தான். ஆமா ப்ரோ, இது கூட வேற எந்த மீனுமே விட முடியாது. அலிகேட்டர் மட்டும் தான். சின்னதை விட்டாலே கடிச்சு சாப்பிடுவான். கரெக்டாக இவன் சைஸ் பண்ணணும், அப்பதான் சண்டை போட்டு மாட்டாங்க. ஓகே ஓகே ஓகே. தனியான டிப்ரெஷன் சைட்லாம் போக மாட்டாங்க. அதெல்லாம் ஸ்னேக் ஹெட் ப்ரோ. ஸ்னேக் ஹெட்டா? ஆமா, ஸ்னேக் ஹெட். ஓகே, பாம்பு தலை மாதிரியே இருக்குது. ஆமா, அதனால. ஓகே ஓகே ஓகே. இவன் நல்லா வளரும். இவங்களுமா ஒரு மட்டும் பேராகிறாங்க. ஆனா ஒரு வாங்க குட்டியாது இல்லை குட்டி குட்டி மீன் ஆகுது. அதில் ஒரு கப்பீஸ் இருக்கும். அதில் அவங்களுக்கு ஃபீடிங். ஓகே ப்ரோ, இது என்ன மீன் ப்ரோ? அரோனா. அரோனா அரோனா வாஸ்கி மீன் சொல்லுவாங்க. ஆமா. இது எவ்வளோ ரேட்டு ப்ரோ? ஒரு 7 இன்ச்சு பார்த்தீங்கன்னு சொல்லுவாங்க, 1500 சொல்லுவாங்க. 7 இன்ச்சு. ஆமா. ஓகே, அவங்க சைஸ் எந்த சைஸுக்கோ அந்த சைஸ்க்கு அந்த மாதிரி. ஆமா.
இது நார்மலா அந்த மீல் ஃபுட் அது மட்டும் தான் இது பண்ணலாம். வேற எக்ஸ்ட்ரா போடலாம், கோல்டும் போடலாம். கோல்டு அந்த கோல்டு ஃபிஷ்ஷா? ஆமா. ஓகே, சிக்கன்லாம் போடலாம். சாப்பிடுவோம். ஓகே, இப்போ நம்ம கெசா பார்க்குற மெயின் தீம் வந்து ஸ்னேக் ஹவுஸ். வாங்க உள்ள போய் என்னென்ன பாம்பு இருக்குன்னு பார்ப்போம். அம்மா வந்து அல்பினோ ஸ்கின் செட் ஆகுது, பார்த்தா தெரியும். இந்த பாரு கிட்ட வாடா. அல்பினோ இவன் நம்ம ஊரா? நான் வெனமஸ் தான். நான் வெனமஸ் தான். நான் வெனமஸ். நான் வெனமஸ். விஷம் இருக்காது. விஷம் கிடையாது. ஓகே, தொட்டு பாரு. பரவாயில்ல. ஸ்கின் எப்படி இருக்கு அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே ஓகே, டெஸ்ட் பண்ணி பாரு. நான் ப்ரோ பயப்படுறீங்க, இப்படி பயப்படுறீங்க. ஆமா ப்ரோ. அம்மா அந்த பொண்ணு கூட பயப்படல ப்ரோ, அப்படியே கவர் பண்ணிக்கலாம். அவங்க கூட பயப்படல, நீங்க தான் பயப்படுறீங்க. தப்பியா? எனக்கு பயம் ப்ரோ, கைத்துக்கு பயம் ப்ரோ. நான் வெனமஸ் ப்ரோ, எல்லாமே டேம்டு தான். பயப்படுறாங்க. ஓகே, சொல்லலாங்க வந்து சொல்லுங்க. இப்போ நீங்க கையில் தொடுறீங்களே, எப்படி ஃபீல் ஆகுதுன்னு மட்டும் சொல்றீங்களா? பெருசா இல்ல, முன்னாடியே நான் பாம்பெல்லாம் தொட்டிருக்கேன். அவன் ஏற்கனவே பாம்புல வச்சு விளையாண்டுருக்கா. பட் நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் தொடுறேன்னா அது எனக்கு ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு ஃபீல். ஓகே ஓகே, வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் டைம் நான் பாம்பை தொட்டிருக்கேன். நானும் அதேதான். ஆனா நான் அது ஒண்ணுமே பண்ணல, அதனால அது சந்தோஷம். நல்லா அது அங்க பறவையும் அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் டைம் என் மேல ஒரு எக்ஸைட்மெண்டா இருக்கு. மத்தோட போகிறப்ப இந்த தலையில நான் வந்து நம்ம அதை ஃபீட் பண்ணும் போதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு, பொருளுக்கு ரிலாக்ஸா இருக்கு, ஆசையா இருக்கு. நம்ம அப்படியே இருந்து அங்கேயே எட்ட இருந்து பார்த்துட்டு இப்ப நம்ம கிட்ட வந்து பாக்குறப்ப ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கு. வீட்டுல நான் பறவைலாம் வளர்த்ததும் இல்லையா, இது நம்ம கையிலே ஃபீட் பண்ணும் போதெல்லாம் நமக்கு கொஞ்சம் ஆசையா இருக்கு. நல்லா அங்க கொஞ்ச நேரம் இருக்கலாமா அப்படின்ற மாதிரி இருக்கு. சரி, எல்லாத்தையும் பாக்கணும்ன்றதுனால சரி கொஞ்சம் கத்துமோ. சரி ஓகே, பாம்புல வச்சு விளையாடினா? பாம்பு வச்சு விளையாண்டதுல ஃப்ரெண்ட்ல பாம்பு வச்சு, அதனால உங்களுக்கு பயமா இல்லையா? நான் பாக்குறப்பலாம் ஐயா வேணாங்க. நார்மலா பாத்தீங்கன்னா நார்மலா மாதிரி பால் பைத்தான் தான். அதெல்லாம் பாத்தீங்கன்னா அல்பினோ, பனானா பேசட் அந்த மாதிரி கலர். அவங்க வந்து லெப்பர்ட் பால் பைத்தான், நல்லா சைஸ் நல்லா இருக்கும். 7 feet வரைக்கும் வளரும். 5மே நான் வெனமஸ் தான். கலர் தான் பேட்டர்ன் மாறும். எல்லாருமே வந்து கோல்ட் பேஸ்ட் தான் ப்ரோ. எல்லாரும் எப்படி ப்ரோ மெயின்டெய்ன் பண்ணீங்க? நார்மலா ஃபீட் பண்றதுலாம் இப்போ லைவா தான் எல்லாமே. லைவா தான். ஆமா, அதே மாதிரி ஒரு பவுல் மாதிரி ஒன்று வச்சிருப்போம் மண்பானையில செஞ்சு. ஓகே, அதுல தண்ணி ஊற்றி வச்சிரும். அவங்க தண்ணி என்ன குடிச்சுப்பாங்க. வீக்லி ஒன்ஸ் ஃபீடிங், அவ்வளவுதான். வீக்லி ஒன்ஸ், வாரத்துக்கு ஒரு நாள் தான் சாப்பிடுவோம். ஆமா, நம்ம டைஜஷன் லேட் ஆகும். ரொம்ப மூவ்மெண்ட் ஆகாம இருக்கல, டைஜஷன் லேட் ஆகும். இது எப்படி ப்ரோ டைஜஷன் பண்ணணும்? அது ரொம்ப நாளா டவுட் இருக்கு. ஏன்னா இது எப்படி பாம்பு எப்படி டைஜஷன் பண்ணு எனக்கு ரொம்ப நாளா டவுட் இருக்கு. எப்படி பண்ணணும்? நார்மலா நீங்க எல்லாத்துலயும் பார்த்தாலே தெரியும். அது வரைக்கும் பாருங்க, டைஜஷன் போய் நான் நார்மல் மோஷன் போய் வச்சிருக்கான். ஓகே, அந்த மாதிரி தான். பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முள்ளு மாதிரி இருக்கும் பாம்புக்கு பேக் சைட்ல. ஓகே, அந்த முள்ளே வந்து குத்தும் சில டைம்ல. நம்ம கையில குத்துச்சுன்னா அந்த முள்ளு பாம்பு கடிச்சுன்னு சொல்லிட்டு சில பேர் பயப்படாது. அது வரைக்கும் போயிடாது. பேக் சைட்ல பாத்ரூம் பக்கத்துல இருக்கும். அது இருக்கு பாத்தீங்கன்னு சொல்லலாம், ஃபேஸ் கிட்ட அந்த நோஸ் பக்கத்துல அந்த டாட் டாட்டா இருக்கும். அதை பார்த்து சில பேர் கேட்பாங்க, பாம்பு வாய் தைச்சிருக்கேன். பாம்பு வாய் தைக்கலாம் முடியாது. அந்த கண்ணு தான் ப்ரோ, கண்ணு பார்த்தாலே தெரியும். நீங்க கரெக்டா நோட் பண்ணுங்க, அந்த கண்ணு தாங்க. ஓ ஓகே, அந்த அனகொண்டான் பாத்துல வரப்ப அந்த கண்ணு வருமே, அதனால பக்கவா இருக்கும். பாம்பு எல்லாம் வெஜிடேரியனா ப்ரோ? வெஜிடேரியன்லாம் இல்ல ப்ரோ. ஆனா விஷம் கிடையாது எல்லா பாம்பும். எல்லாமே நான் வெனமஸ் தான். பைத்தான் ப்ரோ. இந்த கட்டி வீரன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான் இருக்கு. பைத்தான் இந்த மலைப்பாம்பு வந்து அது ஒரு பிரீட். அது வந்து பிரீட் படிச்சிருக்காங்க. மலைப்பாம்புக்கு விஷம் இருக்காதா? விஷம் இருக்காது. அப்படியே பாம்புக்கு பாத்தீங்கன்னா சொல்லலாம் 2 பல்லு இருந்தாதான் விஷம். இவங்க வந்து நம்ம டீத் இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கு. இவங்க வந்து புங்குன்னு ஒரு பிரீடு ப்ரோ. குள்ளமா தான் இருப்பாங்களே, ஹைட்டே அவ்வளவுதான் இருக்கும். ஹைட்டே அவ்வளவு பாத்தீங்கன்னா இது வந்து ஆந்திர பிரதேஷ். ஆமா, ஹோம்மேட். நாட்டுக்கு பாத்தீங்கன்னா இந்த காது தான் ஸ்பெஷலே. இந்த காது தான் பெருசா இருக்கணும். ஆமா, அங்க பாரு, அவனுக்கும் பாருங்க காது தான் பெருசா. ஓகே ப்ரோ, நெக்ஸ்ட் டாக் இருக்கு, வாங்க போலாம். இது வந்து பூடல் ப்ரோ. பூடல் ஆமா, பூடல்னு சொல்லுவோம். இதுக்கும் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம க்ரோமிங் பண்ணி வச்சிருக்கோம், அதனால முடி அவ்வளவு தெரியல.
ஓகே கர்லிங் தான் இருக்கு உங்களுக்கு ஃபுல்லாவே. ஓ அப்ப நீங்க கட் பண்ணி வச்சிருக்கீங்களா? ரொம்ப அதிகமாயிடுச்சு வளர்ந்துச்சுன்னா இது எப்படி மெயின்டைன் பண்ணலாம்? மெயின்டெனன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த முடிதான். ஆமா ஓகே சிக்கலாயிடும் முடி. சிக்கலாயிடும். ஓகே இது எப்படி தனியா ஆள் வச்சிருப்பீங்களா இல்ல நீங்களே பண்ணிருக்கீங்களா? தனியா ஆள் வச்சிருக்கோம். ஆள் வச்சிருக்கீங்களா? பார்த்து பத்திரமா வச்சிருங்க. போடுற போறோம். இதெல்லாம் எவ்வளவு? 35 கிட்ட வருது. 35 கிட்ட வருது. நம்ம அந்த பிரீடு மட்டும் 35 கிட்ட முடி வருது. வெட்டறதுக்கு நம்ம செலவு பண்ணணும்னா 1500 ஆகும். 1500 ஆகும். மந்த்லி ஆகுமா? வெட்டறமா 30 வளர்ந்து இப்போ நார்மலா ஆர்ட்ஸ் தான் ப்ரோ. நார்மல் ஆர்ட்ஸ் தான் ப்ரோ. உன் பேர் என்ன ப்ரோ? பேர்லாம் வைக்கலாம். நாமளே பிடிச்ச பேர் வைக்கலாம். ஆனா அந்த கழுத மாதிரி ஒரு ஆர்ட்ஸ் இல்ல. உள்ள போலாமா? உள்ள வரமா பாத்தீங்கன்னா இதுல ஈமோ இருக்கும். ஆக்சுவலா வெளில இருந்து தான் பாப்பாங்க. நம்ம உள்ள வரோம். ஓகே ஓகே. இங்க உள்ள அலௌட் இல்ல. நம்ம உள்ள அலௌட். ஏன்னா அது வெளில போய்டாங்கல அவங்க ரெண்டு பேரும். ஓ அவங்க தான் போயிட்டு நான் பிடிக்க முடியாது ப்ரோ. அவன் ஓடுவான் ப்ரோ. வேகமா ஓடுவான் ஈமோ. நம்ம கிட்ட போனாலே ஓடுவான். நீங்க கிட்ட போய் பாருங்களா. நம்மள பார்த்து தான் பயந்து போவான். நம்ம பயப்படுவோம். ஓ இது ப்ரோ மெயின்டெனன்ஸ் தான் எப்படி? நீங்க நார்மலா அந்த இதுக்கும் நம்ம இந்த நார்மலா அதுக்கு வைக்கிற ஃபுட் தான். கோழிக்கு வைக்கிற ஃபுட் தான். ஈமோக்கும் அந்த ஆஸ்ட்ரிச் என்ன ப்ரோ வித்தியாசம்? ஆஸ்ட்ரிச் வந்து பாத்தீங்கன்னா இதோட இன்னும் கொஞ்சம் வளரும். நம்ம இன்னும் கொஞ்சம் வளரும். ஆஸ்ட்ரிச் வந்து ஜெய்ஜாட்டிக்கா இருக்கும். ஆமா. இது எவ்வளவு நாளா ப்ரோ இருக்கு? இது ரீசெண்டா எடுத்து போட்டதா ஒரு வருஷம் இருக்கும். 1 வருஷம் இருக்கும். குட்டில இருந்து வளர்த்து இப்ப ஈமோலாம் சொன்னீங்களா 80 வயசு வரைக்கும் இருக்கும். இது எவ்வளவு வயசு வரைக்கும்? இவனும் அதேதான். இவன் சேம் தான். இவனும் 80 வயசு வரைக்கும். ஆமா. ஓகே. இப்போ ஒரு கோழி வாங்கினா போதும் ஐஸ் ஃபுல்லா அதுவே இருக்கும். நம்ம இருப்போமோ இல்லையோ அவங்க இருப்பாங்க. கரெக்டா மெயின்டெனன்ஸ் பண்ணா இருப்பாங்க. ஆமா. அட அந்த குட்டி இது பண்ணிருங்க. கரெக்டா வைக்கிற ஃபுட் எல்லாம் இங்க இருக்கிறதுல எந்த ஸ்பீஷிஸ் ப்ரோ? அதெல்லாம் எக்ஸ்பென்சிவ் கொஞ்சம் அதிகம். மெயின்டைன் பண்ணலாம் அதிகம். இது பாத்தீங்கன்னா நம்ம ஷெட்ல பார்த்தோம்ல பெரிய பெரிய பிரீடு மக்காவலாம். அவங்க தான் இருக்கிறதுல அவங்க தான் காஸ்ட்லியான பிரீடு. சரி இருக்கிறதுல ரொம்ப லோ பிரீடு வந்து ஈஸியா பார்த்துல அப்புறம் மெயின்டைன் பண்ணிடலாம்னா நீங்க பார்த்த வரைக்கும் தெரியும். நம்மளுக்கு எல்லாமே ஈக்குவலா தான் இருக்கு. நம்மளுக்கு இல்ல இவனுக்கு வந்து செலவு கொஞ்சம் கம்மியா இருக்கு. இவன் ஈஸியா மெயின்டைன் பண்ணிக்கலாம். அதான் எதுவுமே தெரியல எனக்கு. எல்லாமே ஈக்குவலா தான் இருக்கு. மினி மீடியால நம்ம இப்ப கர்தா பார்க்ல வந்திருக்கோம். நம்மளுக்கு இப்படி இந்த போற ஒரு இடத்துக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கைடன்ஸ் பண்ணது அண்ணன்னா. இவர் யாரு, இவர் எங்க என்ன ஒர்க் பண்றாரு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரி ஓகே. நம்ம பேரு மணிகண்டன். நீங்க இங்க எத்தனை வருஷமா ஒர்க் பண்றீங்க? ஒரு வருஷமா இருக்கோம். 1 வருஷமா இருக்கீங்க. இப்போ மற்ற வேலையெல்லாம் இருக்குல்ல, மற்ற வேலையில வந்து இப்போ வந்து சிஸ்டம்ல இருப்பாங்க, இல்ல வந்து சேல்ஸ்ல இருப்பாங்க, அந்த மாதிரி மாறி இருப்பாங்க. பட் ஆனா இங்க வந்து பாக்குறப்ப ஃபுல் அண்ட் ஃபுல் அனிமல்ஸ், பேர்ட்ஸ் அப்படி இருக்கு. உங்களுக்கு எப்படி அந்த வித்தியாசத்தை பாக்குறீங்க? அதுல கொஞ்சம் ப்ரெஷரா இருக்கும். இதுல இருந்து அந்த ப்ரெஷர் எதுவுமே இருக்காது. மைண்ட் ரிலாக்ஸ்டா இருக்கு. இப்போ சில ஸ்பீச்சஸ்லாம் இருக்குல்ல, எந்த ஸ்பீச்சஸ் ஹேண்டில் பண்றப்ப உங்களுக்கு ஓகே நம்ம அந்த வெளியேற காசோட நம்ம இங்கே இருக்கலாம்ன்றத எந்த ஸ்பீச்சஸை பாக்குறப்ப உங்களுக்கு தோணும்? எல்லாமே நம்மளுக்கு காமனா தான். எல்லாமே காமனா தான். இந்த பாம்புலாம் பாக்குறப்ப பயம்லாம் இல்லையா? அதெல்லாம் பயமே இல்லை. அதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் டச் பண்ணும்போது பாம்புலாம் பயமா இருக்காது. அப்புறம் நம்மளுக்கு பயமே இருக்காது. ஓகே. ஒரு அந்த 10 மினிட்ஸ் தான் நம்ம பாம்பு டச் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம பயமே இருக்காது. இதை என்ன சொல்ல, எனக்கெல்லாம் பார்க்க அல்ல ஒரு சீரியஸா சொல்லணும்னா என்னன்னா பாம்பை பார்த்தாலே பக்கத்துலாம் போக மாட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் கண்ணா இருந்தது ஃபர்ஸ்ட் டைம் வரும்போதே. அதுக்கப்புறம் போக பழகிடுச்சு. அது போற பயிற்சி. ஓகே. அதே மாதிரி பேர்ட்ஸ்லாம் ஆகிறப்ப ஓரளவு மைண்ட் ரிலாக்ஸா இருந்திருக்கும். அந்த சீட்ஸ்லாம் அது வந்து ஃபீட் பண்றப்ப அதெல்லாம் இருந்தது. இப்போ வந்து கேட்ஸ்லாம் எப்படி இது வருது ப்ரோ? ஆக்சுவலா இது வந்து நம்ம பழைய கேட்டு ப்ரோ. ஃபர்ஸ்ட் இந்த பக்கம் தான் டோக்கன் போட்டாங்க. இப்போ கேட்ஸ் மாத்திட்டாங்க. அந்த பக்கம் போடுறாங்க. ஓகே. நம்ம இந்த பக்கம் ஃபுல்லா பார்க்கிங் பக்கத்துல சின்ன கேட் இருக்கு. கர்தா பார்க் மேல மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதுதான் டோக்கன் போடுறாங்க.